எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்வொகேட் நெல்சன் அவர்கள். அட்வொகேட் நெல்சன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் எலெக்ஷன் வந்துட்டுருக்கலாம். இந்த டைம் வந்துட்டு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பேசி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தார். இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி எடுத்து சமூக வலைத்தளங்களில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இவருக்கும் ஒரு இன்னொருத்தருக்கும் சண்டை ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சண்டைன்னா இந்த சாதாரண சண்டையில் வீடுக்கு வந்து தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையுமே அடிச்சிருக்காங்க. இன்னொரு சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபரன் அவர்கள். நான் ஏன் அவருக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கு, மன வருத்தமாக இருக்குது எனக்கு. அதனால தான் நான் அவரை பேர் சொன்னேன். மரியாதை கொடுக்க தோணலை எனக்கு இந்த மாதிரி. ஏன்னா அவர் ஒரு காலத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், பாடி பில்டிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃபிட்னஸ் ஃபிசிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பார்த்துருக்கேன் அவர் முன்னாடி. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார்னு நானும் எதிர்பார்க்கல. அந்த ஒரு கஷ்டமான ஒரு மனசில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு. இந்த ராஜபரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கார். இவர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை போட்டுருப்பார். கட்சிகள், பாலிடிக்ஸ் எல்லாம் விமர்சனம் அது பண்ணுவார். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ராஜபரன் வந்துட்டு நாம் தமிழில் இருக்கார். இவங்க வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் அட்வொகேட் நெல்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது நாம் தமிழ் கட்சியில் இருக்க சாட்டை துரைமுருகன் வந்துட்டு காசு வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு, திமுக கிட்டே சம்திங் ஏதோ ஒரு கட்சிக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இதை கேட்ட மக்கள் எல்லாம் என்னன்னா, கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, உன்ட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு. ஆதாரம் இல்லாமல் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டோன்னா, அவர் மறுநாள் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. என்கிட்ட ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோத்தில் சொத்து பத்துக்கள் அவங்க வாங்கியிருக்கிறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம், ஒரு ப்ரூஃப் கொடுக்குறது மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு யானை கப்பலம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்காரு. அது வந்துட்டு ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாமல் விற்கப்பட்டுருக்கு. அதோட ஓனர் யாரோ இல்லை அதை நடத்திட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபரன். அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜபரன். அப்போ ராஜபரன் அவர்கள் தான் அந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்று அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அவர் ஒரு கொஞ்சம் நேரம் அந்த வீடியோவில் பேசுனதுனால இதில் ட்ரிகரான ராஜபரன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினரும், இவரும் ஒரு உறுப்பினர் தான், இவரை விட ஒரு மேல் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினரும் ஒரு லேடி கூட வந்திருந்தாங்க. அந்த லேடி யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. சில பேர் சொல்கிறாங்க அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ட்டு, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும், இல்லை ஒரு லேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த லேடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, அதாவது யானை கப்பலத்தோட ஓனர் நான் தான் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அவங்க சொல்லியிருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இந்த விஷயம் எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ராஜபரன் அவர்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் நான் சொன்ன கொஞ்சம் முக்கியமான ஆட்கள், ஒரு லேடி, ராஜபரன், அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியோட ஒரு உறுப்பினர், ஒரு பெரிய ஹையர் போஸ்ட்டில் இருக்க ஒரு உறுப்பினர்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் நெல்சன் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. அட்வொகேட் நெல்சன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு, அவங்க அட்வொகேட் நெல்சன் அவர்களுடைய அப்பா வந்துட்டு முன்னாலே அரசியல் எதுவும் இருந்திருக்காரு போல். அதனால் அவங்க இன்னொருத்தரும் அரசியலில் சேர்ந்தவங்கனால நாகரிகம் கருதி வெளியில் உட்கார வச்சு பேசாமல் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க. பேசுகிறது வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லபடியாக தான் ட்ரீட் பண்ணுங்க. ஒன்று வீட்டிலலாம் விட முடியாதுங்களுக்கு நான் அநாகரிகமாக பண்ணல. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு நாகரிகமாக தான் பேசுகிறேன். நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் பெத்த மகனை பார்த்து சண்டை வலிக்கிற மாதிரி தான் சொந்த வீட்டில் உட்காந்து ஒருத்தங்க பேசினா யாராக இருந்தாலும் கோவம் வரும். இந்த லேடி வந்துட்டு பேச போயிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இப்படி ஃபால்ஸு கமிட்மெண்ட் கொடுத்த அப்படின்ட்டு, நீ ப்ரூஃப் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறதுக்காக அவங்க போயிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் வந்துட்டு அது ப்ரூஃப் கொடுத்தாங்களா? அந்த வீடியோவில் வந்துட்டு சொத்து பத்து சம்திங் ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்தாரு நெல்சன் அவர்கள். அது எந்த அளவுக்குன்னு நமக்கு உள்ள டீட்டெயிலாக இன்வால்வ்மெண்ட் பண்ண பார்த்தா தான் தெரியும். நீ எதுக்கு இப்படி வீடியோ போட்டுன்னு பேசி கேட்டிருக்காங்க. கேட்டது வந்துட்டு ஒருமையில் கேட்டாங்க. அதனால வந்துட்டு 2 சைடுமே தள்ளுமுள்ளாயிடுச்சு. தள்ளுமுள்ளான உடனே ராஜபரன் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, எந்திரிச்சு போயிட்டு அடிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சோன்னா அட்வொகேட் நெல்சன் அவருடைய அண்ணன் என்ன பண்ணிட்டா, கோவம் வந்துருச்சு. நீ ஆம்பளைத்தனத்தை அவங்க வீட்டில் போய் சொந்த வீட்டில் எந்திரிக்கும் போது அந்த பையன் எந்திரிக்க மாட்டானா, இல்லை அவர் எந்திரிக்க மாட்டாரா? அவர் எந்திரிச்சிட்டாரு. நெல்சன் அவர்களுடைய அண்ணாவும் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச உடனே
ராஜபரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது நெல்சனோட அண்ணாவை பிடிச்சி அட்வொகேட் நெல்சனோட அண்ணாவை பிடிச்சி தள்ளி விட்டதில் ட்ரிகர் ஆகிட்டு அவங்க யாருக்குங்க ட்ரிகர் ஆகுது? தான் பெத்த பையனை தான் கண்ணு முன்னாடி இப்படி தான் வீட்டில் வச்சு தள்ளும்போது எந்த அப்பா அம்மாவும் வந்து காப்பாற்றுவோ இல்லை தற்காத்துவோ பண்ண தான் செய்வாங்க. இதில் அவங்க அப்பா வந்திருக்காரு. ராஜபரன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க தந்தையும் அடிச்சிருக்காரு, நெல்சன் அவர்களுடைய தந்தையும் அடிச்சிருக்காரு. இடையில வந்து அவங்க அம்மாவையும் அடிச்சிருக்காரு. நெல்சன் அவர்களுடைய தாயாரையும் தாக்கப்பட்டிருக்காரு, மிதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வீடியோவில் நான் அவரே சொல்லியிருக்காரு, மிதிச்சிருக்காரு அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அம்மாவுக்கு, நெல்சன் அவர்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கோ, ஹெல்த் வைஸாக ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதில் அந்த டைம் இந்த மாதிரி அவங்க மிதித்தது வந்துட்டு அவங்களுக்கு உடம்புல இன்னும் சும்மா நம்ம நடு வீட்டில் வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்கள். நீங்கள் அப்பா கண்ணு முன்னாடி பையனை அடிக்கிறான், பையன் கண்ணு முன்னாடி அப்பாவை அடிக்கிறான். அவர் பையன் கணவர் முன்னாடி தான் மனைவியோ தான் அம்மாவையோ அடிக்கும்போது கோவம் வருமா வராது? எனக்கு இதுதாங்க சரியான கோவம். நான் இது வரைக்கும் நான் முடிஞ்சளவுக்கு அவருக்கு மரியாதை, ராஜபுரனோட மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருந்தேன், அவர்கள்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இது என்னால் இது சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்லிட்டுருக்கேன். நானும் புதுசாக யூடியூப்பில் பண்ணுறேன், இந்த மாதிரி அநாகரிகமாக பேச வேணாம்னு தான் நானும் நினச்சேன். நான் ஒரு உரிமையில் நம்மளும் பேச வேணாமே அப்படின்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது யாராக இருந்தாலும் கோவப்பட்டு கை கலப்பாயிடுச்சு. அந்த இடத்துல மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு வீட்டில் போயிட்டு ராஜபுரன் பண்ண ஒரு வேலை இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சத்தத்தை கேட்டு சர்ச்சில் போயிருந்தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சில் போயிருக்கவங்க வந்துட்டு வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை இருப்பது. அவங்க வந்துட்டு ராஜபரனை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. யார் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. அப்போ வெளியில் போன ராஜபுரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்துட்டு வெளியில் கூப்பிட்டு போனால் லாக் பண்ணிட்டாங்க. நெல்சன் அவர்களுடைய வீட்டிலேருந்து லாக் பண்ணிட்டாங்க. ராஜபுரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒன்று கொன்றுவேன், நீ இந்த உலகத்தில் நீ எங்கே போய் எப்படி செத்தாலும் அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன், நாளைக்கு நீ செத்தனா நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வாயாலே வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. எப்படி பேச்சுவார்த்தை வருவாங்க, வீட்டில் வச்சு பையனை அடிப்பாங்க, அம்மாவை அடிப்பாங்க, அப்பாவை அடிப்பாங்க, வெளியே போயிட்டு கொலை மிரட்டலாம் விட்டுருவாங்க. ஏன்னா அவர் தான் ராஜான்னு அவரே நினச்சிக்கின்னு இருக்கார். உடம்பெல்லாம் அந்த அப்படியே ஏற்றின உடனே தான் நினைக்கிறது எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. போலீஸ்கிட்ட வேணாலும் சொல்லி, நீ எவன்கிட்ட வேணாலும் சொல்லு அப்படின்ட்டு. இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த ஒரு போலியான தைரியம் எங்கேருந்து அவருக்கு வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தைரியம் எனக்கு புரியல. யார் எங்கே போனாலும் தன்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஒரு நினப்பு அவருக்கு. இந்த இப்படி போயிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஊரில் இந்த மாதிரி கொலை மிரட்டு விட்டோன்னா ஊர் மக்களெல்லாம் சும்மா இருப்பாங்களா, போட்டு வெளுத்துட்டாங்க. ராஜபுரனை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அவர் சண்டைக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட்டு போடல, வேட்டி கட்டு போயிட்டார். வேட்டி ஷர்ட்டு அவுந்துருச்சு. வேட்டி இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப தான் வேட்டி உருவிட்டாங்களே இந்த சண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபரனுக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, தான் ஒரு பை கொண்டு வந்திருக்காரு. அந்த பையில் வந்துட்டு 2 அருவாவோ என்னமோ இருந்துச்சு. அருவா எடுத்துட்ட வெளியே. அந்த கூட வந்த லேடி இப்போ அருவா எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டாங்க. இல்லைன்னா வெட்டியிருப்பாங்களோ என்னமோ, அது கடவுளுக்கு தான் தெரியும் வெளிச்சம். அப்போது இந்த அருவா எடுத்துகிட்டு பேச போன இடத்துல எதுக்கு அருவா? அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் விற்கிற யானை சம்திங் ஒரு யூத்தோட ஏதோ ஒரு ஏதோ ஒரு பவுடரோ சம்திங் பேர் சொன்னாங்களே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அருவா எடுத்துகிட்டு இதுக்கு இது வரைச்சி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அருவா எடுத்துகிட்டு வர போயிருக்கீங்க. போதா குறைக்கு எதுக்காக நீங்கள் நாம் தமிழ் கட்சியோட ஒரு மேலே ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தரை எதுக்காக கூப்பிட்டு போனீங்க? உங்களுடைய பர்சனல் விஷயம்னா எதுக்காக நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவர் வரணுங்கிற ஒரு கேள்விக்குறியும் மக்களிடையில் பரபரப்பாக கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி முடிச்சா சரிடா, நீங்கள் கேட்கலாம், சரி ஓகே இந்த பிரச்சனை ஆள் கூட்டம் வந்துட்டு உடனே கிளம்பியிருக்க வேண்டியது தானே. எப்படி இந்த ஒரு விஷயம் பெருசாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நெல்சன் அவர்களோட வீட்டில் ஒரு விஷயம் மாட்டாங்க. என்ன தெரியுமா, கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்கல்ல, யாரை, ராஜபுரனை கூப்பிட்டு வெளியே போனோன்னா ராஜபுரன் வந்த கார் வந்துட்டு காரோட கீ வீட்டில் இருந்திருக்கு. இவங்க வெளியில் தூக்குறோன்னா டோரை லாக் பண்ணுறாங்க, கீ உள்ளே இருந்துச்சு. கீயை கொடுத்தா தான் வெளியே போவாங்க, தலைவருக்கு போக முடியல. அந்த கோவத்தில் வெளியில் இருந்து கத்திருக்கிற கொலை மிரட்டல் ஊர் மக்கள் போல் அடித்து பொழந்துட்டாங்க. அருவா வேறு எடுத்துருக்காரு வெட்டுறதுக்கு, அடித்து உட்கார வச்சுட்டாங்களா. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ராஜபுரனை கூப்பிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கைது வாழ்க்கையை தொலைச்சி நல்லபடியாக இருந்தால் நல்லா வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருங்க. நெல்சன் அவர்களுடைய ஃபேமிலியை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கெல்லாம் அடிபட்டு மிதிச்சிருக்காருல, அதுக்கெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க.
இதுதான் எனக்கு இப்போதைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்சன் அவர்களுக்கும் ராஜபரன் அவர்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் நான் சொல்ல வர்றது ஒன்று தான். பிரச்சனைனா நீங்கள் லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுனா கருத்தை தெரிவிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் உங்களுக்கு மென்டலாக இல்லை உங்களோட மணி ப்ராப்ளமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமாக ப்ராப்ளமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய்ட்டு கோர்ட் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் பர்சனலாக போய்ட்டு ஒருத்தவங்களை வீட்டுக்கு போய் அடிக்கிறதோ இல்லை அவங்க அம்மாவை மதிக்கிறதோ எந்த விதத்துலேயும் நல்ல விஷயமே கிடையாது. அது ஒரு காமன் சென்ஸ். அது நீங்கள் அதை தவற விட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மனசில் ஒத்திட்டேன். காலையிலேருந்து இந்த வீடியோ நிறைய பார்த்துட்டேன். அவர் எனக்கு பேசுகிறதுக்கு ஐடியா இல்லை, இருந்தாலும் எனக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருந்த ஒரு விஷயம். எப்படி ஒருத்தருக்கு இந்தளவுக்கு தைரியம் வருது? கட்சியில் ஆள் கூப்பிட்டு போயிருக்காங்க, எப்படி ஒரு தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு உறுத்திட்டே இருந்தால் தான் வீடியோ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா பேசுங்க, இல்லை முடியலன்னா லீகலாக பண்ணுங்கள். எப்போவுமே சண்டையோ கொலை மிரட்டலோ இல்லை அருவா எடுத்துகிட்டு போகிறதோ தான் வீட்டில் இருக்கவங்களோ நடு வீட்டில் ஏறி அடிக்கிறதோ தீர்வே கிடையாது. ஸோ இதான் சொல்லிக்கிறேன். நன்றி.